பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் காடும் குகைகளும் சூழ்ந்த இடத்தில் உணவும் உறக்கமும் மறந்து முருகன் நாமம் மட்டும் சொல்லி தவம் செய்தார் போகர் எனும் சித்தர். ஒரு இரவு முழு குகையும் தங்க ஒளியால் பிரகாசிக்க முருகப்பெருமான் நேரடியாக காட்சி கொடுத்தார். போகர் மெதுவாக கண்களை திறந்தார். அவர் முன்னால் குமரக் கடவுள் முருகப்பெருமான் இருந்தார். போகர் உடனே மண்ணில் விழுந்தார். போகா, உலகம் நலம்பெற நீ ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று முருகப்பெருமான் சொன்னார். பழனி மலையில் என்னை நவபாஷாணம் கொண்டு உருவாக்கு என்று கூறினார். 9 வகை விஷங்களும் சித்தர் யோக முறையில் மருந்தாக மாற்றப்பட்டன. அதனால்தான் பழனி முருகன் அபிஷேக தீர்த்தமும் பஞ்சாமிர்தமும் மருத்துவ சக்தி கொண்டதாக நம்பப்படுகிறது. பணி முடிந்ததும் போகர் சித்தர் ஜீவ சமாதி அடைந்தார். இன்றும் பழனி மலையில் முருகனோட போகர் இருக்கிறாரு என்று பலர் நம்புகின்றனர். போகர் இன்னும் இருக்காருன்னு நீங்க நம்புறீங்களா? ஆமா, இல்லன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் முருகப்பெருமான் பக்தரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.